நேற்று ஈவினிங் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தேனா, ஸோ அதை வந்து வேக வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கழுவியாச்சுங்க. கழுவிட்டோம்னா மண்ணெல்லாம் அதில் தண்ணியில் இறங்கிடுது. 1/4 மணி நேரம் வந்து அந்த தண்ணியில் ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கழுவிட்டு குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். ரொம்பவும் விட்டோம்னா ரொம்ப குழஞ்சிரும்ல. இப்போ வர சக்கரவள்ளி கிழங்குலலாம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டே இருக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரில. ஸோ அதனால் பசங்க வந்து விரும்பி சாப்பிடவும் மாட்றாங்க. நான் என்ன பண்ணேன்னா, வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, வெல்லத்தை எடுத்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வைக்கிறோம்ல, அந்த தண்ணியிலே கொஞ்சம் மூளை சேர்த்துட்டேன். எப்போனா கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் கூடன்னு அதிகமாக இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு. இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்றாங்க. அதே மாதிரி நான் வேக வச்சேன், சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த இனிப்பு வந்து அந்த நம்ம வெல்லம் சேர்த்ததுனால சூப்பராக சேர்ந்து வந்துச்சு. அப்புறம் வந்து மாங்காய் வந்து வீட்டில் வாங்கியிருந்தோமா, அது வந்து மாங்காய் ஊறுகாய் செய்யலான்னு வடச்சட்டில் தான் மாங்காய் பொடிசாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றுங்க மாங்காய் ஊறுகாய்க்கு. தாளிச்சிட்டு வெறும் மிளகாத்தூள் போட்டு பண்ணோம். நேற்று மாவாட்டினோமா, அப்படியே இட்லி ஊற்றியாச்சு. இட்லி ஊற்றிட்டு முருங்கைக்காய் சாம்பார் வந்து குக்கரில் ஒரே எல்லாமே கூட்டி வச்சுட்டு வேக வச்சேன். முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக இருந்துச்சு.